காலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க நாம இந்த 5 மாத அளவும் கர்த்தர் நம்மளை வழி நடத்த அந்த கிருபைகளை எண்ணி அவர் நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிற அந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுத்தவர்களாய் அவர் இம்மட்டுமாய் உதவினார், இம்மட்டுமாய் வழி நடத்தினார், இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்தார். அநேக சோர்வுகள் வந்த போதெல்லாம், அநேக பலவீனங்கள் வந்த போதெல்லாம், அநேக தேவைகள் வந்த போதெல்லாம் அவர் நம்ம அருகில் இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருந்தாரே. இந்த 5 மாத அளவும் அவருடைய கிருபை இல்லைனா நம்ம வாழ முடியாது, அவருடைய இறக்க இல்லாட்டி நம்ம நிலையில் நிற்க முடியாது. இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தேவைகளை சந்தித்து வந்த தெய்வத்தை ஆண்டவரே இந்த 5 மாத அளவும் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அவர் சமூகத்தை நோக்கி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நீங்கள் ரட்சித்தீங்களேப்பா, எங்கள் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்தீங்களேப்பா, எங்கள் ஊழியங்களை நீங்கள் பாதுகாத்தீங்களேப்பா, அப்பா எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்த வல்லவராய் இந்த தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அப்பா நன்றி அப்பா என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்க வந்திருக்க எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நடத்தின தெய்வம் இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு தந்த சாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா இந்த காலை வேளையில் அப்பா எங்களோடு சேர்ந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்தும் விதமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் விதமாய் ஆண்டவரே உமது போஷணத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிட்ட தெய்வனாக இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் தெய்வமே. அப்பா நீங்கள் கிருபை அருளத்தக்கதாய் ஆண்டவரே காலை தோறும் இது கிருபை புதிதாக இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த நாள் துவக்கத்தை ஆண்டவர் உங்கள் சமூகத்துக்கு நேராக எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா எங்களை ஆளுகை செய்கிற தெய்வம், எங்களை வழி நடத்துகிற தெய்வம், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிற தெய்வமே ஆண்டவரே இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்க தெய்வத்துக்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே நன்றி பலிகளை செலுத்தத்தக்கதாய் ஆண்டவரே இந்த மாதத்துக்குரிய அந்த போஷிப்பை ஆண்டவரே பாதப்படியில் அமர்ந்து இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஒருமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தெய்வம் நீங்களா இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த வேளையில் நாங்கள் நேரில் அமர்ந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற ஆண்டவர் எங்களுக்கு போஷித்து இந்த நாளில் ஆராதனையை உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் பேசும்படியாய் அப்பா நம்முடைய வழிநடத்தல் காணப்படத்தக்கதா எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை முழுதும் நீங்கள் வழிநடத்துங்க, சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் ஆண்டவர் நம்மளை நன்மை செய்த தேவனாக இருக்கிறார். 5 மாத அளவும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார், தேவையை சந்தித்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி தெய்வ நாமத்தை மேம்படுத்தலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்று சொல்லி அவர் யெகோவா ஈராவே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அவர் நாமத்தை உயர்த்தலாமா? இருக்கிற கைகளை தட்டி அது யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு
கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட இந்த காலை வேளையில பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று சொல்லி, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்ம மட்டும் ஓடி இருக்கிறபடினால ஒரு நாள் நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். தெய்வமாக இருக்கிறபடினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி இந்த பாடலை பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அறிக்கை செய்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார்.
இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானேன் சுகமானே, நான் சுகமானேன் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிறுவாயில் அறைந்து விட்டார், சிறுவாயில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால அன்றைக்கே சிலுவை மரணத்தில் சாபங்களை மாற்றின தெய்வம். நமக்காய் சிலுவை மரணத்தில் அவர் தன் ஜீவனை கடைசி சொட்டு ஜீவன் ரத்தத்தை கூட நமக்காக சிந்தின தெய்வம். அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாழுகிற தெய்வமாக இருக்கிறபடினால ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையில் ஒரு சில நிமிடங்களை நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை, நம்மளோடு வாசம் பண்ணுகிற தெய்வத்தை, நமக்காய் பலியான தெய்வத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். 3ஆம் நாள் நமக்காய் உயிரோடு எழுந்து நமக்காய் ஜீவிக்கிற தெய்வத்தை, நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். நமக்காய் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தெய்வனாக இருக்கிறபடினால அவர் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தெய்வம், இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ ரபா ஷதா கதரபா, எங்கள் நம்பிக்கை நீ, எங்கள் கேடகம் நீ, எங்கள் அடைக்கலம் நீ, ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்க துருகம் நீர் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளை பார்த்து பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இந்த நாளில் அறிக்கை செய்யுங்க, அவர்தான் என் கேடகம், அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் அரணான பட்டயம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினால உங்கள் வாயின் விசுவாசத்தை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற விசுவாச அறிக்கையை கர்த்தர் கன பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறபடினால அவரை பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் அவங்க நேசிக்கிற ஆண்டவரே, அப்பா நாங்கள் உண்மை மாத்திரம் நேசிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில துதிக்கு பாத்திர, புகழ்ச்சிக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர ஆண்டவரே. அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிற தெய்வம். அவர் சட்டையில் கீழே அடைக்கல புகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆபத்து நாட்களிலே அவர் சட்டையின் மறைவிலே அமர்ந்து அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். இந்த நாளில் இருதயத்தை வெட்டு கொடுத்து சூழ்நிலைகளை மறந்து, தேவைகளை மறந்து, பிரச்சனை பாடுகளை மறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே நித்திய பேருன்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில சமூகத்தை தேடி நாடி வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நித்திய பேரின்பத்தை நீங்க கட்டளையிடத்தக்கதாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ரிபாலா ஷதலதரபல கதரபா ஊரமலா ஷதலதரபா ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ரிபாலதர கதரபல ஷதல கதரபலதரபா என்றும் ஆனந்தம் என் இயேசு
தருகிறார். என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இருக்கிறாங்கள கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் என்றும் ஆனந்தத்தை கட்டளையிடுகிற தெய்வம் நீங்களா இருக்கிறபடினால ஆண்டவரை மன இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி கைகளை தட்டி இந்த பாடலை ஆண்டவரை நோக்கி பாடலாவா. ஹல்லேலூயா ரிரபா ஷரலகரபா. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். 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 அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவி
ஜீவத்தை நிறைவாய்ந்த காலை வேளை ஊற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை தோறும் ஒரு கிருபை புதிதாகுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் உமது கிருபை நாளைகளை நிரப்புகிற தெய்வமே, உன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோமே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடத்தக்கதா ஊரலா ஷதலா கதர பலதரபா ஊரமலதல ஷதல கதர பலதரபா. அவர் எபினேச தெய்வம், நமக்கு உதவி செய்கிற தெய்வம். ஒரு நாள் நம்மளை மறவாத தெய்வனாக இருக்கிறபடியினால ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து ஒவ்வொரு நாட்களும் தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், கணவன் மறந்தாலும், மனைவி மறந்தாலும், பிள்ளைகள் மறந்தாலும் நம்மளை மறவாதபடி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்து நம்மளை நடக்க வைத்திருக்கிறாரே, அந்த தெய்வத்தை பார்த்து அப்பா நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்கள் பலவீன நேரங்களில் எல்லாம் முது பலன் ஆண்டவரை தந்து, முது கிருபைகளை தந்து எங்களை நடக்க வைத்தீரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மறவாதபடி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே பொல்லாப்பு நேரிடாதபடி, வாத எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்த வந்த தெய்வமே, அப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பலவீன நேரங்களில் எல்லாம் எங்கள் கூட இருந்து, எங்கள் துணையாளராயிருந்து, எங்கள் எல்லோயாயிருந்து ஆண்டவரை எங்கள் குடும்பங்களை ஆண்டவரை ஆற்றி தேற்றி வழிநடத்தி வந்த தெய்வமே, நாம் உம்மை மாத்திரம் பார்க்கிறப்பா, உம்மை மாத்திரம் பார்க்கிறப்பா, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லமான தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் ஆராதனை எங்கள் சமர்ப்பிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமது பிரசன்னமானதில் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை. வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நாட்களில் சுகமடையத்தக்கதாய் ஆண்டவரை, பலவீனமான இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை பலன் அடையத்தக்கதாய் ஆண்டவரே, தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே சுகத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்களே, நான் கர்த்தர் ஆண்டவரே தழும்புகளாக சுகமாக்கும் வல்லமை கடந்து சென்று ஒவ்வொருவரை சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவரே வல்லமை வெளிப்படும்படியாய் இந்த காலை வேளையில் உங்கள் பிரசன்னமாக எங்கள் மனத்தில் வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் சமூகத்தில் எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமையிலும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம இடத்தில் அசைவாடிய கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தனோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய தலைமை போது நம்ம மத்தியில் வந்து கொடுக்க வரப்போகிறாங்க. எல்லாம் ஆயத்தத்தோடு இந்த மாதத்துடைய போஜனத்துக்காக காத்திருப்போம். அதுதான் நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்கிறபடினால ஆயத்தத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மளோடு இடைவிடுவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளையிலே
உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்வதிலே நாங்கள் அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே புதிய மாதத்தின் வாழ்த்துக்களோடு நாம் தேவநாம மகிமைக்காக நாம் கடந்து செல்வோம். சபை மக்கள் மாத்திரமல்ல, இந்த யூடியூபின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் தேவன் நமக்கு அருமையான ஒரு ஜீவனுள்ள ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த மாதம் முழுவதும் நடத்துகிற விதம் அது விசேஷமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த மாதமும் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ள தேவன் ஒரு அழகான தேவநாம மகிமைப்படுவனமாக ஜீவனுள்ள ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே இந்த வேளையில கூட ஒரு அருமையான வாக்கு தத்தம். தேவன் தாமே அவர் நம்மை இந்த மாதம் முழுவதும் தீங்கு நாட்களாக இருக்கிறபடினாலே, பயங்கரமான மோசமான நாட்களாக இருக்கிறபடினாலே, இந்த தீங்கு நாட்களே அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவினிலே உங்களையும் என்னையும் மறைத்து வைத்து தன்னுடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக நம்மளை பாதுகாத்து வைப்பது மாத்திரமல்லாதபடி இந்த மாதத்துல ஒருவேளை வேலை வாய்ப்பு இல்லாது இருந்தாலும் கூட கண்மலைகள் மேல் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு அழகான தேவநாம மகிமைப்படுவனமான வாக்கு தத்தமாக இருக்கிறபடினாலே ஜெபத்தோடு ஆரம்பிப்போமா? பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, எங்கள் மேல் அக்கறை உள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எந்த பார்த்தா துவண்டு போகிற நேரங்களிலே உங்களுடைய மகிமையின் வார்த்தையை கொடுத்து எழும்ப செய்கிற தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை எவ்வளவு அழகானது, எவ்வளவு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை ஆண்டவரே, எங்களை தேற்றக்கூடிய வார்த்தை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவநாம மகிமைக்காக நீர் எங்களோடு நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே வார்த்தையை கொண்டு நீர் பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை, தீங்கு நாட்கள் என்று சொல்லி அந்த வசனம் அருமையா ஆரம்பிக்கிறது. மறுபடியும் கேட்போமாக. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அவர் என்னை, உங்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை அவருடைய கூடார மறைவினிலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, அந்த கூடார மறைவினிலே மறைத்து வைப்பது மாத்திரமல்ல, ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை அதற்கு பின்பதாக அவர் கண்மலையின் மேல் நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவநாம மகிமைக்காக இது தீங்கு நாட்கள். எல்லா ஜனங்களும் எங்கே எனக்கு அடைக்கலம், எங்கே எனக்கு ஒரு நிம்மதியான இடம் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் தான் இது, இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீங்க அனைவருமே என்னுடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னாலே இந்த தீங்கு நாட்கள் கடந்து போகிற வரைக்கும் அல்லது இந்த மாதம் முழுவதும் என்னுடைய கூடாரத்துல உங்களை மறைத்து வைக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எங்கேயோ அல்ல, ஏதோ ஒரு இடத்துல உங்களை மறைத்து வைத்துக் கொள்கிறேன், எங்கேயும் நீங்க அடைக்கலம் போங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்லல. இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லுது, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. உங்களை நீங்களே என்ன சொல்லணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு வேதம் அருமையா அந்த உலகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கேட்டு நாம் இருக்கிறோம். நான் உன்னையும் என்னையும் படைத்த தேவன், அப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க மறைஞ்சுக்கீங்க, நீங்க ஒளிஞ்சிருங்க அப்படின்னு வேதம் சொல்லல. அவர் சொல்றாரு, என்னுடைய கூடாரத்துல என்னுடைய கரத்தினால உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையும் நான் ஒழித்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்களேன். ஒழித்து வைத்த பின்பதாக நீ வெளியில வரும்போது ஒன்றும் இல்லாத நபராக வரப்போவது இல்லை. இந்த மாதத்துல ஒரு எதுவுமே இல்லை என்கிற நிலைமைக்குள்ளாக தேவன் உன்னை வைக்க போவதில்லை. அவர் கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன். ஒருவேளை உலக ஜனங்கள் எல்லாம் ஒளிந்திருக்கலாம், நீங்களும் நானும் என் தேவன் ஒழித்து வைப்பது மாத்திரமல்லாதபடி கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்க போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விசேஷமானது. பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்ல முடியும். எதை ஒழித்து வைப்பார்கள், எதை மறைத்து வைப்பார்கள்? எந்த பொருள் வெளியேற பெற்ற பொருளாக இருக்கிறதோ, எந்த பொருள் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறதோ அதை தானே மறைத்து வைப்பீங்க. உங்க வீட்டில் சேஃப்டி லாக்கர்ல எதை வைப்பீங்க? சாதாரணமான பொருளையா? இல்லையே.
விலை உயர்ந்த தங்கத்தையும் விலை உயர்ந்த வைரங்களையும் தானே வைப்பீங்க, மதிப்புமிக்க பணங்களையும் தானே ஒழித்து வைப்பீங்க. இங்க வேதம் சொல்கிறது, நான் இந்த மாதத்துல உன்னை என்னுடைய கூடாரத்துல நான் மறைத்து வைக்கிறேன். ஏன்? தேவனுடைய பார்வையில கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவனே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களே, தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ விலையேற பெற்றவள். உனக்கு உன்னை பற்றி தெரியாது, உன்னை அழைத்த தேவனுக்கு உன்னை பற்றி தெரியும். எனவேதான் அவன் சொல்கிறார், நீ விலையேற பெற்றவங்க, நீங்க பொக்கிஷம், நீங்க மகிமையின் பொருள்கள். எனவே உங்களை நினைச்ச அப்படின்னாக்க வெய்தியில விடுவதற்கே தேவனுக்கு ஒரு நாள் விருப்பம் இல்லை. அவர் தன்னுடைய கூடாரத்திலே உங்களை மறைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். அதான் ஆரம்பத்திலே சொன்னான், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொருள் விலையேற பெற்ற பொருள், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொருள் மதிப்பு வாய்ந்த பொருள். நீ இந்த மாதத்துல மதிப்பு வாய்ந்தவர்களாக, விலையேற பெற்ற பிள்ளையாக என் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறபடினாலே தேவன் உன்னை தீங்குகள் தீண்டாதபடியாக உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் மறைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை வாசிப்போமே. யாத்ராகமம் புத்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனம். அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். போதுங்க, இங்க பாருங்க சொல்லப்பட்டதுக்கு ஆண்டவர் மோசேக்கு ஒரு அருமையான ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார் இல்லைங்களா? எதற்காக? மோசேயுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க அவங்க மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் என் ஜனங்களோடு பேச விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர் வாசம் செய்வதற்காக ஒரு அருமையான ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது. அது 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் வைக்க வேண்டியிருக்க பொருள்கள் வெளியரங்கமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க வேண்டிய பொருள்களும் வெளியில இருக்கும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் தனக்கென்று தன்னுடைய உடன்படிக்கை பெட்டிய உள்ளே வைத்து திரை சீலையினாலே அது மூடி வைத்துக் கொள்ளுங்கிறார். ஏன்? அந்த உடன்படிக்கை பெட்டியானது அந்த என்ன தேவனுடைய ஆலயத்துல மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த 10 கற்பனை அடங்கிய கற்பலகை இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அங்கதான் என்ன தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மன்னா இருந்தது. அவ்வளவு விசேஷமானது. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வைக்கப்பட்டிருந்ததுனாக்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருந்தது மாத்திரமல்லாதபடி திரை சீலையினாலே மூடப்பட்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல முடியும். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடங்களில் தான் தேவன் அசைவாட ஆரம்பித்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை அங்கு இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்துலதான் தேவன் பேச ஆரம்பித்தார் என்பதை பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீயும் அப்படிதான், உன் குடும்பமும் அப்படிதான். இந்த மாதத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல நான் 3 காரியத்தை சொன்னேன். தேவனுடைய பிரசனம் எப்பொழுதுமே அந்த இடத்துல இருக்கும். தேவன் அந்த இடத்துல தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். யாரும் எளிதில் போய்விட முடியாது. மகா தேவநாம மகிமைக்காக தேவ பண்டிதர்கள், விசேஷமான ஆசாரியர்கள், அந்த ஆசாரியர்கள் உள்ளே போவதற்கு கூட வருஷத்தில் ஒரு முறை தான் போக முடியுமாமா. அதற்கு முன்பதாக அவன் போக முடியாது. ஏன்? தேவனுடைய வல்லமை அங்கு இருக்கிறது. அந்த வல்லமைக்கு முன்பதாக ஒரு மனுஷன் சாதாரணமாக போய் நிற்க முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த இடம் தேவன் பேசுகிற இடம். அந்த இடம்தான் அந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வைத்து திரைச்சீலையினாலே மூடப்பட்டு இருந்தது. அந்த தேவன் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கூடாரத்துல உன்னையும் குடும்பத்தையும் சபையும் நான் மூடி வைக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் உன்னுடைய சபையும் எப்படி பார்க்கிறார்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையான அந்த உடன்படிக்கை பெட்டியை போலதானே பார்க்கிறார். நான் ஒன்று சொல்ல முடியும், உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்துல தெய்வீக பிரசனம் இருந்தது, தெய்வீக வல்லமை இருந்தது. தேவன் இந்த இடத்துல பேசினார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, தேவன் இந்த மாதத்துல உன் குடும்பத்துல உன்னோடு தேவ பிரசனம் விசேஷமாக இருக்க போகிறது. தேவனுடைய வல்லமை உன்னோடு உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய சபையோடு இருக்க போகிறது. தேவன் இந்த மாதத்துல உன்னோடு பேச விரும்புகிறார், உன் குடும்பத்தோடு பேச விரும்புகிறார்.
உன்னுடைய சபையோடு பேச விருப்பப்படுகிறார். தேவநாமம் மகிமைப்படட்டும். வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள், ஆண்டவர் எப்பொழுது பேசுவார் என்று சொல்லி. பிரதான ஆசாரியன் வருடத்தில் ஒரு முறை தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு அநேக பலிகளை செலுத்தி அங்கு கடந்து சென்று ஜனங்களுக்கு நீர் என்ன சொல்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியா இருக்கும் போது தேவன் அப்பொழுது ஜனங்களுடைய காரியத்தை குறித்து அவருடைய திட்டங்களை குறித்து பேசுவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, இந்த மாதத்துல உடன்படிக்கை பெட்டியை காட்டிலும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் விசேஷமானவர்கள். தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வல்லமை இருப்பது மாத்திரமல்லாதபடி தேவன் உங்களோடு பேச அவர் நல்லவராயிருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். அதே யாத்ராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல தன் ஜனத்தின் மேல் அக்கறை கொண்ட தேவன் இப்படியாய் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அருமையாய் இந்த 14ஆம் அதிகாரத்துல 19, 20 வசனங்களை நாம் பார்க்கும்போது அருமையாய் சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைக்கிறார். பாடுகள் போதும், வேதனை போதும், நெருக்கம் போதும், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கடந்து வாங்க என்று சொல்லி மோசையின் மூலமாக தேவன் அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லும் போது அவளுக்கு முன்பதாக பயங்கரமாய் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. எல்லாரும் வேதனையா இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை எப்படியாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டு போது திரும்பி பார்க்கிறார்கள். எகிப்துடைய சேனையானது பயங்கர குதிரை வீரர்களோடு தேர்ப்படையோடு இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளுவதற்காக பார்வோன் படையெடுத்து வேகமாய் வந்து கொண்டிருக்கிறான். ஒரே கலக்கம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் என் தேவநாம மகிமைக்காக அந்த எகிப்து படை அருகில் வந்து விட்டது. கதறுகிறார்கள். மோசையை பார்த்து சொல்கிறார்கள், வனாந்திரத்தில் வந்து நாங்கள் மடிந்து போவதற்காக வாணி என்னை அழைத்து வந்தீர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டத்தக்கதாக பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்த தேவன் எகிப்து படை கடந்து வரும்போது அந்த மேகஸ்தம்பம் முன்பதாய் கடந்து சென்று கொண்டிருப்பதுதான் நியதி. அதுதான் சரியான காரியம், அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக முன்பதாய் கடந்து சென்று கொண்டிருந்த மேகஸ்தம்பம் அப்படியாக பின்பதாய் கடந்து வந்து நின்றது என்று பார்க்கிறோம். பின்பதாக வந்து நின்றதாமா. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்துடைய சேனைக்கும் இடையிலே ஒரு பெரிய மதில் போன்று அந்த மேகஸ்தம்பம் நின்றது. பிரியமானவர்களே, அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து ஜனங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாதபடியாக தடையாக இருந்ததாமா. அந்த மேகஸ்தம்பம் எப்படி இருந்ததாம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருந்ததாம், எகிப்தியருக்கோ அது அந்தகாரமாய் இருந்தது என்பதை பார்க்கிறோம். பயங்கரமானதாக இருந்ததாம். அவர் அந்த இடத்துல பயந்து இருந்தாலும் ஏதோ ஒரு அந்தகாரம் கடந்து வந்து விட்டது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் மேகஸ்தம்பம் பின்பதாக இருந்து அவர்களை ஒழித்துக் கொண்டது. எகிப்துடைய படைகளுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மறைத்துக் கொண்டார் தேவன், ஒழித்துக் கொண்டார் என் தேவன். ஒருவேளை தேவநாம மகிமைக்காக தேசத்தில் இந்த கொரோனாவுடைய தாக்கம் பயங்கரமாக உனக்கு பின்பதாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறதா? முன்பதாக பார்த்தால் வேலை இல்லை, வருமானம் இல்லை, சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது என்று தவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பின்பதாக கொரோனாவுடைய தாக்கம் எந்த உருவத்தில் கடந்து வருகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம்? ஒருவேளை இந்த வேலையில் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது, எங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன ஆகிறது என்று சொல்லி கலங்குகிறாயா? தேவநாம மகிமைக்காக ஒன்று சொல்ல முடியும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த மாதத்தில் உன்னை ஒழித்து வைத்துக் கொள்ள, உன்னுடைய குடும்பத்தை மறைத்து வைத்துக் கொள்ள என் தேவனுக்கு விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்ற மேகஸ்தம்பம் பின்பதாய் கடந்து வந்து எகிப்துடைய சேனைக்கு இஸ்ரவேலுடைய ஜனங்கள் தெரியாதபடி தடுத்து நிறுத்தியது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையும் இந்த மாதத்துல கர்த்தர் பாதுகாக்க போகிறார் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே,
நீ மறந்து விட வேண்டாம். தேவன் அவ்வளவு நல்லவர். நீ விலையேற பெற்றவர்கள். உன்னுடைய குடும்பம் விலையேற பெற்றது. உன் சபை விலையேற பெற்றது. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இந்த மாதம் தேவன் உனக்கு மேக ஸ்தம்பமாய் இருந்து உலகத்தினுடைய தீங்கில் இருந்து உன்னை விடுவிக்கத்தக்கதாக மறைத்துக் கொள்ள என் தேவன் விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்கிறது. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். பாருங்களே, ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டாங்க? எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மனுஷன். அவன் தனியா அவனுடைய வேலைக்காரனாக கேயாசியோடு மலையில தங்கியிருக்கிறான். ஆனா சீரியா நாட்டில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு இஸ்ரவேல் மேல் படையெடுக்கணும் அப்படின்னு ஆசை. இஸ்ரவேலை அழித்து தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆசை. இதுக்கு தடையா இருக்கிறது யாரு அப்படின்னா எலிசா. எனவே முதலாவதாக திட்டம் எடுக்கிறாங்க. அந்த மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எலிசாவை முதலாவதாக நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை எளிதாக பிடித்துக் கொள்ளலாம், தேசத்தை எளிதாக பிடித்துக் கொள்ளலாம் என்று சீரிய நாட்டுடைய ராஜாவுக்கு ஒரு எண்ணம். அதனால ஒரு தனிப்பட்ட மனுஷனை பிடிக்கிறதுக்காக பெரிய படையை, காலார் படையை, குதிரைப்படை, ஒட்டகங்கள், யானைகள் என்று சொல்லக்கூடிய பெரிய படைகளை யாரை பிடிக்கிறதுக்கு அனுப்புறான் அப்படின்னாக்க எலிசாவை பிடிக்கிறதுக்கு அனுப்புறான். அந்த படை, அந்த அவன் இருக்கிற அந்த மலை முழுவதும் படைகளால் நிரம்பி இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்குங்க. ஏன்னா அவன் விசேஷமானவன், பயங்கரமானவன் அப்படின்னு உலக ஜனத்துக்கு தெரியும். அதனால அவனை பிடிச்சு அவனை சரிப்படுத்தணும், அவனை கொன்றணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நடந்தது என்ன? வர்றாங்க, சூழ்ந்து கொள்றாங்க. கேயாசி காலையில வந்து பார்க்கறான், வீட்டை சுற்றிலும் இந்த மலைகள் முழுவதுமாக படைகளால் நிரப்பப்பட்டிருக்குது. போயிட்டு எலிசாட்டு அழுகிறான், ஐயா நம்மளை சுற்றிலும் நம்மளை அழிப்பதற்காக சீரியா படை நம்மளை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறான். அந்த வேளையில வெளியில வந்து பார்க்கறான், ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து விண்ணப்பிக்கிறான். என்ன விண்ணப்பிக்கிறான்? ஆண்டவரே, இந்த சீரியா படைகளுக்கு கண் மயக்கம் உண்டாகட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்கள் தெரியாம போகட்டும். ஒரு மனுஷனுக்கு இல்ல, 2 மனுஷனுக்கு இல்ல, சீரிய படை அத்தனைக்கும் வேதம் சொல்லுகிறது மலைகள் முழுவதும் சீரிய படை நிரம்பி இருந்தது என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான சீரிய படைகள் கடந்து வந்திருக்கலாம். என இஸ்ரவேல் சாதாரணமான தேசம் அல்ல. அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு சிறிய கூட்டம் வந்து அழிக்க முடியாது. பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வீரர்கள் கடந்து வந்திருக்கலாம். எலிசா தனிப்பட்ட மனுஷன், தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவன். அவன் ஜெபம் பண்ற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்கு இல்ல, அத்தனை பேருக்கு கண்மயக்கம் உண்டாகட்டும், அத்தனை பேருக்கு குருட்டாட்டம் உண்டாகட்டும். அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்தாருங்க. அப்படியே செய்தாருங்க. குருட்டாட்டம் வந்ததுனால பக்கத்துலதான் எலிசா நிக்கிறான். அவனை நம்மளால என்ன செய்ய முடியல, தொடக்கூட முடியல. தேடுறானுங்க. அப்புறம் எலிசா சொல்றாங்க, வாங்கடான்னு சொல்லி அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டு, அத்தனை பேர் என் பின்னால வாங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு முன்பதாக அத்தனை பேரையும் மண்டியிட வைத்தான் என்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தீங்கு நாட்கள் எலிசாவுக்கு கடந்து வர்ற நேரத்துல தேவன் அவரை மூடி மறைத்தது மாத்திரமல்லாதபடி அந்த தீங்கு வந்துச்சு இல்லைங்களா, அந்த தீங்குக்கு விரோதமாக தேவன் எழும்பினார் என்பதை பார்க்கிறோம். அந்த படைகளுக்கு விரோதமாக தேவன் எழும்பினார் என்பதை பார்க்கிறோம். அத்தனை பேருக்குமே கண்மயக்கம் உண்டானது, அத்தனை பேருமே கண் தெரியாமல் போனது. இவனுடைய ஜெபம் தேவன் அவனை அப்படியாக நடத்தினார். இவனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. தேவன் எலிசா மேல பிரியமுள்ள தேவனாக இருந்தார். அவன் விலையேற பெற்றவன், அவன் தேசத்துக்கு வேண்டும், அவன் தேவனுக்கு வேண்டும், தேவனுடைய பணியை செய்வதற்கு வேண்டும். எனவே அவ்வளவு பெரிய சீரியா படை இந்த எலிசாவை பிடித்து விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது என்பது என் தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பா இருந்தபடினாலே அவனை பாதுகாத்து கொண்டார். இன்னொரு காரியமும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. கேயாஸ் வந்து சொல்லுகிறான், ஐயா நம்மளை சுற்றுமாக இவ்வளவு பேர் இருக்கிறான்னு. அவன் சொல்றான், இல்ல நம்மளை அழிக்க முடியாது, தேவன் நம்மளோடு இருக்கிறார்.
அவர்களிடத்தில் இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம் பேர் என்று சொல்லி ஆண்டவரே கேயாசுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்கிறார். கேயாசுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. பார்த்தா அவங்கள்ட்ட குதிரை தான் இருந்துச்சு. ஆனா இவர்களை சுற்றிலுமே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் வீரர்களும் காணப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு எலிசா என் தேவனுக்கு தேவை என்று சொன்ன மாத்திரத்துல என் தேவன் எலிசாவை பாதுகாத்தார். அந்த பெரிய கூட்டத்துக்கே கண்மயக்கத்தை உருவாக்கி அவர்களை தனக்கு கீழாய் கொண்டு வந்தார், தேசத்துக்கு கீழாய் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே ஒன்று சொல்ல முடியும், எலிசாவை பாதுகாத்த தேவன் இந்த மாதத்துல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க விருப்பப்படுகிறார். அந்த இடத்துல எல்லாருக்கும் கண்மயக்கம் ஏற்பட்டுச்சு. யாரால? எலிசாவுடைய ஜெபத்தினால. எலிசா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான். ராஜா எலிசாவை பார்த்து கேட்கிறான், என்ன செய்யலாம் அப்படின்னு. இவங்களை கொண்டு போட்டுடலாமான்னு. இல்லை, அவங்களை விட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அனுப்பி விடு அப்படிங்கிறான். அந்த இடத்துல எழுந்து நிற்கிறாயா. அவனுடைய பேர் புகழ் அந்த ஏரியா தேசம் முழுவதும் பரவுதுன்னு பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவனை பாதுகாப்பது மாத்திரமல்ல, எலிசாவை தேவன் கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்பதை பார்க்கிறோம். கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்த்தார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே நான் ஒன்று சொல்ல முடியும், இந்த நாளிலே தேவன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சபையும் உடன்படிக்கை பெட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்து திரைச்சிறையினால் மூடப்பட்டு தேவன் அழகு பார்த்தாரோ, தன்னுடைய பிரசனத்தை அனுப்பி தன்னுடைய வல்லமை அனுப்பி தேவன் அந்த இடத்துல பேசினாரோ, அதே ஒரு நிகழ்வு இந்த மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்தின் வாழ்க்கையில சபையின் நடுவில் நடக்க போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, எகிப்து ராணுவத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவே என் தேவன் நின்று அந்த தீங்கு அணுகாதபடி எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை தொடக்கூட இல்லை, தடுத்து நிறுத்தினார். அந்த மேகஸ்தம்பம் பின்பதாக நின்றது. இருவருக்கு ஒண்ணு கூட தெரியல. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய கூடாரம் மறைவினிலே மறைத்து வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி. தீங்கு நாட்கள் வருங்க, ஆனா உன்னை தொடாது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துடைய பக்கத்துல வந்துச்சு, என் தேவன் தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. நான் ஒன்று சொல்ல முடியும், இந்த மாதத்துல எந்த ஒரு வியாதியோ எந்தவித கிருமிகளின் சக்திகளோ எந்தவித மோசமான கிரிகளோ உன்னையோ உன் குடும்பத்தையோ தொடுவதற்கு என் தேவன் அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய பலத்த கரத்துக்குள்ளாக தன்னுடைய கூடாரத்தில் உங்களையும் என்னையும் ஒழித்து வைத்துக் கொண்டு தேவன் பாதுகாக்க விருப்பப்படுகிறார். நம்முடைய அத்தனை குடும்பத்துக்கும் தேவன் நல்லவராய் இருப்பார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல உனக்கு விரோதமாக எழுப்புகிற காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை அப்படியே கேட்பார். எலிசாவுடைய ஜெபத்தை கேட்டு அத்தனை பேருக்கு கண்மயக்கத்தை ஏற்படுத்தி அவனை பாதுகாத்த தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு இந்த மாதத்துல பதில் கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா, இந்த மாதத்துல என்னோடு நீர் பேசியிருக்கிறேன், நீர் என்னோடு இடைப்பட்டு இருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லு வண்ணமாக அன்றே உங்களுடைய சமுத்திரம் என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஆண்டுடைய சமுத்திரம் முழங்கால் படியுமா? முடிந்தவர்கள் அத்தனை பேருமே இருக்கிற இடங்கள்ல நீங்கள் எங்கிருந்தாலும் சரி முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்துங்களே. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் இந்த தீங்கு நாட்களிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கூடார மறைவிலே மறைத்து வைப்பது மாத்திரமல்லாதபடி, தன்னுடைய கூடார மறைவிலே ஒளித்து வைப்பது மாத்திரமல்லாதபடி அவர் கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்க போகிறார். நீ விசேஷமான பிள்ளை, உடைய குடும்பம் விலையேற பெற்றது, உடைய சபை விலையேற பெற்றது. தேவநாம மகிமைப்படட்டுமே. தேவன் தாமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளை உயர்த்தி அழகு பார்க்க விருப்பப்படுகிறார். நான் சொன்னேனே, உடன்படிக்கை பற்றி சாதாரணமானது அல்ல. தேவ பிரசுரம் நிறைந்த இடம், வல்லமை பொருந்தியது, தேவன் பேசக்கூடிய ஒரு இடம். அதுதான் மறைக்கப்பட்டிருந்தது, அதுதான் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அதற்கு ஈடாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நம்முடைய சபையும் தேவன் பார்க்கிறார். என்னுடைய குடும்பத்தின் சபையும் தேவன் பார்க்கிறார். என் தேவன் நல்லவர்.
என் தேவன் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்களுக்கு இடையே மேகஸ்தம்பம் தடுத்து நிறுத்தியது போல இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். செபிப்போமா? சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் செய்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த ஜூன் மாதத்தில் ஆரம்பத்துல நீர் எங்களோடு முகமுகமாய் பேசியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே மெய்யாகவே எங்களோடு, எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய சபையோடும் நீர் பேசியிருக்கிறீர், இடைப்படுவீர் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களை விசேஷமானவர்கள், வெளியேற பெற்றவர்கள், மதிப்பு வாய்ந்தவர்கள் என்று சொல்லி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் உம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து அன்றே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாப்பது மாத்திரமல்லாதபடி இந்த மாதத்துல ஒரு குறைவில்லாதபடி கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவு வேண்டாம். ஆசீர்வாதமா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும். எந்த இடத்துல அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அத்தனை பிள்ளைகளும் பாதுகாப்போடு ஆசீர்வாதத்தோடு இருக்க இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா, நீங்க செய்வீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் புகழும் அப்பாவும் ஒருவருக்கே ஏறெடுத்து சகல நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அத்தனை பேருமே சொந்தமாக்கி கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலே இந்த மாதம் முழுவதும் எல்லா நேரங்களிலும் எங்க அருமையான பிள்ளைகளோடு இருந்து பாதுகாப்பீராக. ஆமே. தேங்க்யூ எவரிபடி. நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இது இந்த மாதத்துல உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் தாங்கக்கூடிய வார்த்தை இல்லைங்களா? உங்க நண்பர்களுக்கு அனுப்பி வைங்களே, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பி வைங்களே, உங்க உறவுகளுக்கு நீங்க அனுப்பி வைங்களே. இது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ எவரிபடி. காட் பிளஸ் யூ.